அடுத்து 5வது பாருங்கள், பாடலாசிரியரை மகிமைப்படுத்தும் பாடல்கள். பாருங்கள், இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நிறைய கொயர்லாம் போய் பார்த்திங்கன்னா, பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன் அதெல்லாம் நடக்கையில் நல்ல பாட்டு தேர்ந்தெடுத்து வருவாங்க. இருக்கிறதுலே கஷ்டமான பாட்டு புது பாட்டாக தேர்ந்தெடுத்து வந்து பாட்டுனா அந்த பாடலாசிரியரை எல்லோரும் பாராட்டுவாங்க. புது பாட்டாக இருக்கே, எப்படி இது பண்ணீங்க, அப்படி பண்ணீங்கன்னு அவங்கள போய் விசாரிக்கணும். அந்த நோக்கத்துக்காக அந்த பாடலாம் அங்கே பாடுவாங்க. அந்த மாதிரியும் பாடக்கூடாது, அதுலேயும் ஆபத்து இருக்கிறது என்று திருத்தந்தை சொல்கிறார். ஆபத்து என்ன இருக்கிறது என்றால், அங்கே இந்த கேட்கும் ஆபத்துனாலே புரிஞ்சுங்க, இது கேட்கும் செயல் இல்லாமல் இருந்தால் அது ஆபத்து. உறவு கேட்கும் செயலாக அது இருந்தால்தான் ஆபத்து இல்லாத நிலை. ஆனால் இங்கே நோக்கம் எதுவாக இருக்கிறது? அவருடைய பெருமை புகழ் இதை தேடுவதாக இருப்பதால் இது மீட்பை கேட்கும் பாடலாக அங்கே செயல்படாது. அதனால் அதையும் தடை செய்கிறார் திருத்தந்தை அவர்கள். பாடலாசிரியரை மகிமைப்படுத்தும் பாடல்களும் ஆபத்தானது என்று சொல்கிறார். அடுத்து 6வது பார்த்திங்கன்னா, அதான் ரொம்ப நம்மளுக்கு பிரச்சனையக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா, எந்த நம்பிக்கையிலிருந்து தோன்றியது என்று கவனம் இல்லாமல் பாடப்படும் பாடல்கள். எந்த நம்பிக்கையிலிருந்து தோன்றியது என்ன அது அப்படின்னா, என்னென்ன நம்பிக்கை இருக்குன்னா 2 நம்பிக்கை தான். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நல்லவா, வாழ்வு தரும் நம்பிக்கை, சாவு தரும் நம்பிக்கை. உறவு தரும் நம்பிக்கை, உறவு தராத நம்பிக்கை. உறவு கேட்கும் நம்பிக்கை, உறவை கேட்காத அல்லது உறவு கேட்க மறுக்கும் நம்பிக்கை. அப்படின்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருவகைப்படும். அதான் தீர்ப்பு நாளில் பார்த்திங்கன்னா, வெள்ளாடு செம்மறி என்று 2 விதமாக கூட்டத்தை பிரிப்பார். இங்கே நிறைய மதம் இருக்கே, எப்படி 2 விதமாக பிரிப்பார் என்று நீங்கள் யோசித்திருக்க வேண்டும். இவ்வளோதான், 2 விதம் தான் இருக்குது. ஒன்று உறவு கேட்கும் கூட்டம், அது செம்மறி கூட்டம், செம்மறி உருவகம். நம்மலாம் யாரெல்லாம் கேட்குறோமோ அவங்களாம் செம்மறி. ஏன்னா உடன்படிக்கையின் மக்கள், உடன்படிக்கையின் அடையாளமாக இருப்பது தான் இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த செம்மறி அப்படின்னா உடன்படிக்கை செய்த மக்கள், அப்படின்னா உறவு கேட்ட மக்கள் ஒரு பக்கம். வெள்ளாடு அப்படின்னா செம்மறி ஆடு போன்றே இருக்கும், அதுவும் ஆடுதான், ஆனால் செம்மறி ஆடு அல்ல. பாருங்கள், அதுதான் தான் இங்கே கிறிஸ்துவை நம்பியவர்களாக இருப்பார்கள், ஆனால் உறவு கேட்காதவர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் 2 விதமான நம்பிக்கை இருக்கிறது கிறிஸ்தவர்கள் மத்தியில். வேறு என்ன நம்பிக்கைன்னா, இந்து நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கையிலேருந்து பாடினாலே நம்ம பாட மாட்டோம் அந்த பாட்டை. உதாரணத்துக்கு சாமி சரணம் அப்படின்னா நம்ம சொல்லுவோமா திருப்பி சாமி சரணம்? அதில் எங்கே இருக்குது இந்து சாமின்னு பேர் இருக்குது? இல்லை, சாமி சரணம் அப்படின்னு இருக்கிறது. ஆனால் நம்ம அதை சொல்வதில்லை. ஏன்? அதுதான் வேறு நம்பிக்கையை சேர்ந்த வார்த்தைகள். பிரேஸ் தி லார்ட் அது சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? ஏன்னா கிறிஸ்தவர்கள் உடைய வாழ்த்து என்று நினைக்கிறோம். அங்கே தான் இங்கே ஏமாந்து விடுகிறோம். சோதனை வைக்கிறான் சாத்தான். என்ன சோதனை வைக்கிறான் என்றால், இவர் கேட்கும் நபரா கேட்காத நபரா? அப்போ கேட்கும் நபர்கள் என்ன செய்வார்கள் என்றால், உறவு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையிலிருந்து வந்த அந்த வாழ்த்துறையை சொல்ல மாட்டார்கள். அதுதான் சொல்கிறேன், எந்த நம்பிக்கையிலிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அந்த நம்பிக்கையிலிருந்து வரக்கூடியதை நாம் பயன்படுத்தினால் நாமும் அந்த நம்பிக்கையில் கேட்கப்படும் சொல்லப்படும் செயலை செய்கிறோம். அப்போ அவங்க நம்பிக்கை என்ன? யார் பிரேஸ் தி லார்ட் முதலில் உருவாக்கினார்கள் என்றால் 1952 பெந்தகோஸ்து சபைகளில் உருவாக்கப்பட்ட வாழ்த்துறை. நம்ம இதில் பிரேஸ் பி டு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி வரணும். பிரேஸ் தி லார்ட்னு சொல்ல மாட்டோம். கத்தோலிக்க நம்பிக்கையில் நம்முடைய இதிலேயே இருக்கிறது, நம்முடைய மிசில்லையே இருக்கிறது பிரேஸ் தி லார்ட்னு இல்லை. பிரேஸ் தி லார்ட் என்பது அங்கே தோன்றிய வார்த்தை. அதே வார்த்தை இங்கே வேறு விதமாக சொல்லுவோம், டிஸ்கோர்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா. நாம் கத்தோலிக்க டிஸ்கோர்ஸை பயன்படுத்த வேண்டும். வேறு நம்பிக்கையை சேர்ந்த டிஸ்கோர்ஸை பயன்படுத்தினால்
நாம் அந்த நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் என்று வெளிப்படுத்தி உறவு வேண்டாம் என்று சொல்பவர்களாக மாறிவிடுகிறோம்.